ஆ, ஐயோ தாங்க முடியலையே, வலி தாங்க முடியல டாக்டர். வணக்கம் டாக்டர். உட்கார். வலி உயிர் போகுது டாக்டர். ஆ, அம்மா. என்னாச்சு? உடம்புக்கு என்ன பண்ணுது? உச்சா மஞ்சளா போகுது டாக்டர். உங்களுக்கு யூரின் விடும்போது கடுக்கடுன்னு இருக்கா? ஆமா டாக்டர், உச்சா போகும்போது ரொம்ப அட ஆம்பளை தானே, வெக்கப்படாம சொல்லு. அடிக்கடி யூரின் வருதா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வருது. ஆனா அது வரும்போது வலி உயிரை எடுக்குது டாக்டர். வயிற்றுல வலி இருக்கா? ஆமா டாக்டர், இந்த வலது வயிறும் அடி வயிறும் அடிக்கடி பயங்கரமா வலிக்கும் டாக்டர். எவ்வளவு நாளா? 2 வருஷமா. 2 வருஷமாவா? பிராந்தி, விஸ்கி, சாராயம், கள்ளச்சாராயம் இதெல்லாம் குடிப்பீங்களா? நேற்று நைட்டு அடிச்சது கண்ணுக்குள்ள இன்னமும் போத தெரியுது. நல்லா தமாசா யோசிக்கிறீங்க. சார் கிச்சு கிச்சு விடாதீங்க சார். சும்மா தெரியாதீங்க. டெஸ்ட் பண்ணல கூசுது சார். மனசை தைரியப்படுத்திங்க. ஒரு பேட் நியூஸ், உங்க கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னது? கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சா? டியூஷன் வச்சிருந்தா பாஸ் ஆயிருக்குமோ? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? கிட்னி எப்படிங்க ஃபெயில் ஆகும்? நான் என் கிட்னியை படிக்க வைக்கவே இல்லையே. ஆஹா, சுத்த கிட்ட மாட்டிக்கிட்டவே. சரியான லூஸ் டாக்டரா இருப்பானோ? தெரியாதனமா ஒரு லூஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன். டேய், ஏதுடா? வெளியே போடா. இனிமேல் இந்த பக்கம் உன்னை பார்த்த நடக்கிறதே வேற. போடா. நானும் எத்தனையோ பைத்தியக்காரர்களுக்கு வைத்தியம் பார்த்து இந்த வைத்தியரையே பைத்தியமாக்குற பைத்தியக்காரன். டேய் பைத்தியக்காரா! கிட்னி எப்படி ஃபெயில் ஆகும்? நான் தான் என் கிட்னியை படிக்க வைக்கவே இல்லையே. சரியான லூஸ் டாக்டரா இருப்பான் போது. என்னைய போய் கிறுக்கன்றான். கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு தான் சொன்னேன். கிட்னியை ஃபெயில் ஆகிட்டேன்னு சண்டைப்பட்டு போறான். டெஸ்ட் தான் நான் பண்ணேன். நெஞ்சு வலிக்குதே, படக்குதுதே. ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ? நான் எந்த வைத்தியம் பார்ப்பேன்?